இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 89ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். அவருடைய கிருபைகளை நினைத்து அவரை நம்ம பாட வேண்டியது அவசியமா இருக்கு. எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை தான். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனா அது நம்மை எதிர்த்து பாதிக்கவில்லை. அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போய்விட்டது. நமக்கு எதிராக 1000-10,000 பேர் எழும்பினாங்க. ஆனா யாரும் நம்ம என்ன செய்யல, மேற்கொள்ளவில்லை. நமக்கு விரோதமாக வலைகள் விரிக்கப்பட்டது, கால்களுக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டது. ஆனா இதுல எதுலையும் நம்ம விழல, சிக்கல. கிருபையாய் நாம் தப்பினோம். பலவீனங்கள் வந்தது. அந்த பலவீனமான நேரங்களில் ஆண்டுடைய கிருபை தான் நம்மை தாங்கினது. நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாசத்துல நம்ம எப்பொழுதும் பலம் வாய்ந்தவர்களா இல்லை. அவ்வப்போது சில சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை தளரச் செய்தது. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்ற நேரத்துல நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணினார். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்தது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்ததுனால அந்த பாவத்திற்கு விலக ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளோம். இதெல்லாம் எப்படி? நம்முடைய முயற்சியினாலா, நம்முடைய பிரயாசத்தினாலா? இல்லைங்க. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை. ஒரு வாரம் முழுவதும் இப்படிலாம் நடந்து ஆசீர்வாதமா ஆண்டவர் சமூகத்துல சாட்சியோடு வர்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய கிருபை. அந்த கிருபையை நல்லா உணர்ந்து பாடுங்க. கர்த்தர் இன்னும் கிருபைகளை தந்து அதை அதிசயமாய் நடத்துவார். பரலோக தேவனே, இன்னும் எங்களுக்கு கிருபைகளை தாரும், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.